வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் ஒருவனை மட்டும் நாம் இறைவனாக ஏற்று அவன் கட்டுப்பட்டு நடந்து அவனுக்கு இணையாக வேறு யாரையும் வணங்காமல் ஓரிரை கொள்கையோடு வாழ்வதுதான் ஒவ்வொரு மனிதன் மீதும் கடமையாக உள்ளது. அது மட்டுமா, அகில உலகையும் படைத்து காத்து பராமரிக்கும் ஒரே இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹுக்கு நிகராக எவரும் இல்லை, எதுவும் இல்லை. அல்லாஹ்வுடைய பண்புகள் ஆற்றல்கள் அவனை தவிர யாருக்கும் கிடையாது என்று உறுதியாக இருப்பதும் தௌஹீத் என்னும் ஓரிரை கொள்கைதான். இன்னும் தௌஹீத் பற்றி அல்லாஹ் சொல்கிறான், தூய ஏகத்துவ கொள்கைக்கு அல்லாஹ் எவ்வாறு எடுத்துக்காட்டு கொடுக்கிறான் என்பதை நீங்கள் சிந்திக்கவில்லையா? அது ஒரு நல்ல மரத்தை போன்றது, அதன் வேர் உறுதியானது, அதன் கிளையோ வான அளவில் போன்றது என்று அல்லாஹ் 14வது அத்தியாயத்தில் 24வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இந்த தௌஹீத் ஓரிரை கொள்கைக்கு எடுத்துக்காட்டாக மரத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஒரு வலுவான மரம் எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு நாம் தௌஹீத் கொள்கையில் இருப்பதும் மறுமையில் நாம் வெற்றி பெற அடித்தளமாக இருக்கும். அதே போல் தௌஹீத் பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் நாம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் நடத்தும் தௌஹீத் எழுச்சி மாநாடு வருகின்ற ஜூன் 29ஆம் தேதி கும்பகோணம் தாராசுரம் பைபாஸ் அருகில் நடக்க இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அனைவரும் தங்கள் குடும்பங்களோடு கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சோழபுரம் கிளை, தஞ்சை வடக்கு மாவட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி